விடுதலை புலிகளின் தலைவர் தொடர்பில் ஜேவிபி போட்டுடைக்கும் விடயம். இருதரப்பாக பிரிந்து ஸ்ரீதரன் மாவை. நாட்டை அளித்த ராஜபக்ஷகளுக்கு எமக்கும் எந்த தொடர்பும் இல்லை, சஜித் ஆணித்தரம். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனால் தற்கொலை குண்டுதாரிகள் உருவாவதற்கு 2 பிரதான காரணங்கள் காணப்பட்டதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்கு தெரிவித்துள்ளார். தெற்கில் தமது மக்கள் அழிக்கப்படுவது மற்றும் வடக்கில் நூலகத்தை எரித்தமை ஆகியவற்றை முன்னிறுத்தி குறித்த நடவடிக்கையை தலைவர் பிரபாகரன் முன்னெடுத்திருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வவுனியாவில் உள்ள இரட்டை பெரிய குளம் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற கட்சியின் மகளிர் மாநாட்டில் கலந்து உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் உரையாற்றிய அவர், ஆட்சியாளர்கள் மக்கள் மத்தியில் பாரிய இனவாதத்தை தூண்டி மாபெரும் யுத்தத்தை உருவாக்கினார்கள். அது தானாக உருவான யுத்தம் அல்ல. வடக்கு தெற்கில் உள்ள அரசியல்வாதிகள் பதவிக்காக மேற்கொண்ட யுக்தியினால் உருவான யுத்தம். ஆயுதம் ஏந்திய மாபெரும் இயக்கத்தை பிரபாகரன் உருவாக்கினார். இதில் சாதாரண தாய் தந்தைகளின் பிள்ளைகளின் உயிர்களே பறிபோயின. இந்த நாட்டில் உள்ள சிங்கள கிராமங்கள் லட்சத்துடன் காணப்பட்டன. அவர்களின் பிள்ளைகள் இராணுவத்தில் இணைந்தனர். மேலும் வவுனியாவை சற்று தள்ளி வாழும் தமிழ் மக்களும் பயத்துடனே வாழ்ந்தார்கள். அவர்களின் பிள்ளைகளும் விடுதலை புலிகளுடன் இணைந்தார்கள். மேலுள்ள ஆட்சியாளர்கள் யுத்தம் செய்தார்கள். எமது கிராமங்கள் பாதுகாப்பற்று காணப்பட்டது. மேலுள்ள ஆட்சியாளர்கள் யுத்தத்தை உருவாக்கினார்கள். எமது பிள்ளைகள் யுத்தத்துக்கு சென்றார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மாநாடு தொடர்பிலான வழக்கில் கட்சி மீண்டும் 2ஆக பிளவுபட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் மாவை சேனாதிராஜாவும் வெவ்வேறு சட்டத்தரணிகளுடன் நீதிமன்றில் முன்னிலையாகியதாக சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், ஸ்ரீதரன் மற்றும் மாவை சேனாதிராஜா இடையே வெவ்வேறான கருத்து நிலைப்பாடுகள் காணப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கட்சியின் சார்பாக 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அதில் நான் உள்ளிட்ட 3 ஒரு நிலைப்பாட்டுடன் செயற்படுகின்றோம். மீதமுள்ள 4 பேரும் இருதரப்பாக பிரிந்து வெவ்வேறு நிலைப்பாடுகளை கொண்டு செயற்படுகின்றனர் எனவும் இதனை மத்திய செயற்குழு கூட்டத்தில் எடுத்துரைத்தேன். கட்சியின் முன்னணி அங்கத்தவர்கள் யாப்பை தெரியாதது போல் நடந்து கொள்வது தொடர்பிலும் விளக்கம் அளித்தேன் எனவும் எம். ஏ. சுமந்திரன் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கைது செய்யப்பட்டு ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புடைய இலங்கையர்களுக்கும் உயர்ந்த ஞாயிறு தாக்குதலுக்கும் தொடர்பு இருப்பதாக தகவல்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. கொழும்பு கடுவெல பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் இதனை கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியா மீது தாக்குதல் நடத்த சென்ற போது கைது செய்யப்பட்ட 4 ஐஎஸ் உறுப்பினர்களில் உயர்ந்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற பெயரில் ஒருவரும் உள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெளியாகியுள்ள இந்த தகவலினை கவனமாக விசாரிக்குமாறு காவல்துறை சட்டப்பிரிவுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக காவல்துறை அதிபர் தெரிவித்துள்ளார். காவல்துறை சட்டப்பிரிவினால் இது தொடர்பில் தமக்கு விரைவில் அறிவிக்கப்படும். மேலும் ஊடகங்களில் குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக இலங்கையை சுற்றியுள்ள கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படுவதால் மீள் அறிவித்தல் வரை மீன்பிடி மற்றும் கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கடற்தொழில் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் ஈடுபடுவோர் இருப்பின் அவர்கள் விரைவில் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் கடற்தொழில் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது.
யுத்தம் முடிந்த பின்னரும் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் இதுவரை தீர்க்கப்படாமல் உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். குறித்த தகவலை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான நிர்வாக தெரிவிற்காக நடைபெற்ற கூட்டத்தின் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ரணிலுடைய வடக்கு விஜயம் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காகவே அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த கூட்டத்தில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், ட்ரெலோ இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் குருசாமி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சியின் பிரதிநிதிகள் போன்றோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டை அழித்து ராஜபக்சகளுடன் எந்த டீலும் இல்லாத ஒரே கட்சி நாமே என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். குறித்த தகவலை புலனறுவையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டையே வங்குரோத்தாக்கிய நாசகார குடும்ப ஆட்சியின் துணையுடன் என்றுமே அடைய முடியாத நாற்காலியில் ஏறி ஒருவர் திருடர்களை பாதுகாத்து வருகின்றனர். பொய்யான கோப்பு கட்டுக்களை எடுத்துக்கொண்டு திருடர்களை பிடிப்பதற்கு அதிகாரம் கேட்க வேண்டிய அவசியமில்லை. ராஜபக்ஷ குடும்பத்தை வெல்ல வைக்க நாம் ஒருபோதும் வீடு வீடாக சென்று வாக்கு கேட்கவில்லை. நாட்டை அழித்த குடும்பத்திற்காக மேடைகளில் ஏறி உரைகளை நிகழ்த்தவில்லை. அத்தோடு ஆட்சிக்கு கொண்டு வந்து நாட்டை அழித்து வாய்ச்சொல் தலைவர்களால் தான் இன்று இவ்வாறு 76 வருட வரலாறு குறித்து பேசுகின்றனர். நாட்டில் நிலவும் அரசியல் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து எம்மிடமுள்ள குறைபாடுகளை களைந்து உகந்த உன்னத தூய்மையான ஆட்சியை நோக்கி நாம் செல்வோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் அரசியலில் பாரிய சதித்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் ஒற்றுமையை பாதுகாக்கும் வகையில் தமது கட்சி கடந்த காலங்களில் பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் குறித்த நடவடிக்கைகளை தடை செய்யும் வகையில் அரசியல் சதிகள் முன்னெடுக்கப்பட்டதாக கலாவிவா பகுதியில் இன்று இடம்பெற்ற கட்சி கூட்டத்தின் போது அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுக்கூட்டங்களும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளும் இன்று ஆரம்பமாகியுள்ளன. இதன்படி இன்று கலாவிவா பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கட்சி தலைவரும் முன்னாள் அதிபருமான மஹிந்த ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது உரையாற்றிய நாமல் ராஜபக்ஷ தமது கட்சிக்கும் கட்சியின் திட்டங்களுக்கும் எதிராகவும் பல சதி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அதிபர் தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகள் கொள்ளையடிக்கப்படுவதாக அவர் அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.